இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரின் வரலாற்றில் இன்று 6வது வம்சாவளியும் 7வது தலைமுறையும் அடையாளமாக உள்ளது. நான் எனக்கு சிறு வயதிலிருந்து 14 வயது இருக்கும் பொழுது கனவில் வந்து கூறியவைகள் தற்பொழுது வரை கூறுவதும் உண்டு. கூறியவைகள் ஏராளமாக நடந்ததும் உண்டு. இதில் நான் கண்ட கனவின் மனநிறைவு ஒரு வியட்பாக ஆச்சரியமாக உள்ளது. தற்பொழுது நடைபெறும் பொழுது அவைகள் யதார்த்தமாக நடைபெறும் பொழுது ஒரு வியட்பாக உள்ளது. 6வது வம்சாவளியிலும் 7வது தலைமுறையிலும் 7வது தலைமுறையில் இன்ஜினியர் சியாத் சார் அவர் ஒரு பொறியியலாளர். அவருடைய மகத்துவமும் வைத்திய கௌரவ் ஹாஜி மிர்ஷாத் அவர்களுடைய ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புதியான்சலாக் என்ற வம்சாவளியில் அவர் தற்பொழுது ஆளுமையுடன் அடையாளங்களோடு இருப்பதை பார்க்கும் பொழுது மன்னருடைய காலம் தொற்றின்று வரை மகத்துவம் இவர்கள் 2 பேருடைய மகத்துவமும் ஒரு பொக்கிஷமாக உள்ளது. எனக்கு ஒரு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது. தற்பொழுது நடைபெறும் யதார்த்த வாழ்க்கையில் அவர்கள் இருவருடைய அந்த திறமை, ஆளுமை, நிதானம், மகத்துவம், தன்னடக்கம், கனவு என்று கூறும் பொழுது வல்ல இறைவனின் தூது. எனக்கு சிறு வயது முதல் இன்று வரை கூறியவைகளும் எமது பள்ளிவாசலில் கூறியவைகள் அவைகள் நடைபெறும் பொழுது மன்னரிடம் பட்டத்தரசினதும் அரச வாழ்க்கை, ஆளுமைகள், உறவுகள் என்று கூறும் பொழுது நாலா பக்கங்களையும் வாழக்கூடிய உறவுகள், அவர்களுடைய அடையாளங்கள், ஆளுமைகள் இவைகள் கனவின் மூலம் கூறி தற்பொழுது அடையாளமாக காணும் பொழுது எனக்கு ஒரு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது. மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த வாரிசுடைய அடையாளமும் மன்னரின் காலம் தொற்று இன்று வரை மன்னருடைய ஆட்சி காலங்களில் ஏற்பட்ட துரோகம், சதித்திட்டம் மன்னரை எவ்வாறான மனநிலைக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு மனக்கவலைக்கு கவலையில் ஆழ்த்திருக்கும் என்பதை அதை நினைத்து பார்க்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது ஒரு மனவேதனையாக உள்ளது. இவைகளை ஆதாரத்தோடும் அடையாளங்களோடும் அடையாளப்படுத்தி கூற முடியும். ஆனால் இவை வைத்திய கௌரவ் ஹாஜி மிர்ஷாத் அவர்களும் சியாத் சார் அவர்களும் இருவருமே ஒரு பொக்கிஷம் போன்று. இவர்கள் 2 பேருடைய ஆளுமைகளையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய ஆளுமைகளை தனிப்பட்ட ரீதியாக வெளிப்படையாகவே கூற முடியும். நிறைய ஆளுமைகளும் அடையாளங்கள், திறமைகள், புத்திசாலித்தனம், அவளுடைய நிதானம் இவைகளை பார்க்கும் பொழுது வெளிப்படையாக கூற முடியும். இன்று ஒருவருடைய மகத்துவமும் மனநிலையும் ஒன்று போல் வெளிப்படையாக செயல்படுவதாக இருந்தால் அதை எம்மால் உணர முடியும் என்றால் அவர்கள்தான் மனிதர்களின் புனிதமானவர்கள். நான் இவர்கள் 2 பேரையும் ஒரு கணம் நினைத்து பார்த்துள்ளேன். ஒரு கணம் அல்ல, பல தடவை என்று கூறலாம். அவர்களிடம் உண்மையான விசுவாசம், யாருக்கும் அடிமையாக தோன்றும் விசுவாசம் அல்ல, தனக்குத்தான் உண்மையாகவே நம்பிக்கையோடு மனதை தளர விடாது இருக்கும் அந்த சோதனைகள் அதிகம் என்று கூற முடியாது. தன் திறமையின் மகத்துவம் என்று கூறலாம். என் கண்களில் அவர்களுடைய 2 பேருடைய அடையாளமும் மன்னர் மறைந்து 6வது வம்சாவளியும் 7வது தலைமுறையும் இன்று என் கண்களில் தென்பட்டது. நான் சிறு வயதில் கண்ட கனவுகளின் இவைகள் எனக்கு யதார்த்தமாக தென்பட்டாலும் இவர்கள் இருவருடைய அடையாளமும் எனக்கு ஒரு பொக்கிஷம் போன்றுள்ளது. நன்றி.